மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் பப்ளிக் ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. 90 கொஸ்டின்ஸ்ல ஈஸியா 85 மார்க்ஸ், 90 மார்க்ஸுக்கு ஈஸியா 85 எடுக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஈஸியா கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் புக் பேக் தான். ரொம்ப புக்கின்லாம் எதுவுமே கேட்கல. அப்படியே நீ நான் கொடுக்குறேன், நீ முடிஞ்சா எழுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சென்டம் யார் யார் வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் இந்த சூஸ்ல ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வேஜஸ் that are paid on the basics of quantum of work done is piece wages. முத்ரா முத்ரா எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த இயர் லான்ச் பண்ணாங்கன்னா 2015. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the planning commission has been replaced by நிதி ஆயோக். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. நிதி ஆயோக்ன்ற பேர்ல தான் பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் கைண்ட் இன் தி ஆர்டினரி பிசினஸ் ஆஃப் லைஃப். இது யார் சொன்னதுன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் சொன்னது. அடுத்தது the functional relationship between inputs and output is called as production function. சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா 1200 rupees. எதுக்குன்னா if the total fixed cost is 1000, the total variable cost is TVC, then total cost வந்து total fixed cost plus variable cost ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற அமௌண்ட் தான் டோட்டல் காஸ்ட். சரிங்களா? எயித் ஒன் பார்த்தீங்கன்னா the concept of quasi rent is associated with Marshall. அண்ட் தென் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த 10th 5-year பிளான் வந்து 2002லேருந்து 2007. 10th ஒன் இன் இந்தியா டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு ரேங்க்ஸ் தேர்ட். 11th ஒன் பார்த்தீங்கன்னா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஆல்சோ கால் பிளானிங். 12th ஒன்று ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து என்னது கொடுக்கும்? ஸ்லோப் அப்படின்றது கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன். ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் படி வருது, அதனால இது ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கும். 13th ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நீல புரட்சி ப்ளூ ரெவல்யூஷன் எது சொல்லுவாங்க? ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்றது ஆயில் சீட்ஸை சொல்லுவாங்க. இது செகண்ட் ஒன். கிரே ரெவல்யூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸை சொல்லுவாங்க. இது தேர்ட் ஒன். பிங்க் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் சொல்லுவாங்க. ஸோ 3, 1, 3, 1, 4, 2 அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? 14th ஒன் who has the given scarcity definition economicsனா ராபின்ஸ், லியோனல் ராபின்ஸ் அப்படின்றவர் தான் ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் எக்கனாமிக்ஸ் சொன்னது. 15th ஒன் பார்த்தீங்கன்னா மோனோபோலி. 15th ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் விச் மார்க்கெட் ஃபார்ம் டஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன் ப்ரிவைல்னா மோனோபோலி. 16th ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அமாங் அதர் ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமிக்ஸ் இந்த வேர்ல்டுனா 7th. 17th ஒன் பார்த்தீங்கன்னா இன் மோனோபோலி எம்ஆர் கர்வ் லைஸ் பிலோ த கர்வ்னா ஏஆர். 18th ஒன் பார்த்தீங்கன்னா the formula of calculating AP என்னதுன்னா TP by N. 19th ஒன் பார்த்தீங்கன்னா அமர்த்திய குமார் சென் எந்த இயர் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினார்னா 1998. 20th ஒன் when marginal utility reaches 0 the total utility will be maximum. ஸோ 20 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக 20 மார்க் எடுக்கலாங்க. அந்த 20 மார்க்குமே புக் பேக் தான். சரிங்களா? ஸோ இந்த 20 அதாவது 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 7 எழுதணும். மொத்தமாக ஒரு 10 கொடுத்துட்டு 7 எழுத சொல்லுவாங்க. அதில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈஸி ஃபர்ஸ்ட் லெசன் என்னது கேட்டிருக்காங்க. மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? ஜிஎஸ்டிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்னது? ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற டொமஸ்டிக் ப்ராடக்ட் மட்டும் ஜிடிபி மாதிரி ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற டொமஸ்டிக் ப்ராடக்ட் மட்டும் கிராஸ் பண்ணுறது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். 24th இந்தியன் எக்கனாமியோட ஒரே ஒரு ஃபீச்சர் கேட்டிருக்காங்க. வெறும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் எழுதினாலே ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. எல்பிஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், HDI, PQLI எல்லாம் ஈஸி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வான்ஸ் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கிளாசிஃபை த மார்க்கெட் பேஸ்ட் அண்ட் காம்படிஷன் பேஸ் பண்ணி மார்க்கெட்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. ஸோ 3 மார்க்குமே அதே மாதிரி தான். 3 மார்க்கு ரொம்ப ஈஸி தான். லாங் ரன் காஸ்ட் கர்வ் கேட்டிருக்காங்க. குவாசி ரெண்ட் டிஃபரன்சியேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. வில்லேஜ் சர்வோதயா, SHG ஸ்மால் ஹெல்ப் குரூப்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி வந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்னது? அது 3 பாயிண்ட் எழுதினாலே போதும், நமக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. லேண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? இதெல்லாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ரொம்ப ஈஸி. செல்லிங் காஸ்ட் அதோட மீனிங் என்னது? அதோட எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். சும்மா செல்லிங் காஸ்ட் 2 பாயிண்ட் எழுதி எக்ஸாம்பிள் ஒரு எழுதினாலே 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன மினரல் ரிசோர்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அதுவுமே நிறைய தடவை கேட்டது. இந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 40ல் பைலேட்ரல் மோனோபோலி மோஸ்ட்லி சம்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் புக்கின்லேருந்து கேட்பாங்க. இந்த மாதிரி புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது. அண்ட் தென் இந்த 5 மார்க் பார்த்தீங்கன்னா
ஆலிகோபோலி, ஷார்ட் ரன் கர்வ் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா எழுதுற மாரி தாங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியோ, புக்கின்லயோ இந்த மாரி மாத்தி மாத்தி எதுவுமே கேட்காம டைரக்ட்டா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சும்மா எழுதி விட்டாலே மார்க் கிடைச்சிரும் நமக்கு. ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ வச்சு எழுதினாலே 3 மார்க் ஈஸியா குடுப்பாங்க. படிச்சு எழுதியிருந்தா கண்டிப்பா 5 மார்க் கிடைக்குங்க. 1 மார்க்ஸ்ல மட்டும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க சென்டம் தாங்க. ஃபுல்லா எல்லாமே எழுதியிருக்கீங்க. லாஸ்ட்ல குடுத்திருக்கிற அந்த கிரேமர்ஸ் ரூல் முதற்கொண்டு நீங்க எழுதியிருக்கீங்க. ஆன்ஸரும் வந்துச்சு எனக்கு. மத்தது எல்லாமே கரெக்ட்டு. எனக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் போகாது அப்படின்னா தாராளமா போகாது. நீங்க எல்லா பாயிண்ட்ல எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் தாண்டி எதுவுமே கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஃபுல் மார்க் குடுத்துருவாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல. 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க 20 மார்க் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க சென்டம் தாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு எழுதின கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ.